ஈரோடு மாவட்டம் பாலமலையில் வனத்திற்குள் பாதை மாறி சென்ற 36 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வனத்திற்குள் பாதை மாறி சென்ற 36 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். ஈரோடு மாவட்டம் பாலமலையில் வனத்திற்குள் பாதை மாறி சென்ற 36 பேரை பத்திரமாக மீட்டுள்ளனர். இது தொடர்பான அண்மை செய்தி. ஈரோடு மாவட்டம் பாலமலையில் வனத்திற்குள் பாதை மாறி சென்ற 36 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். ஈரோடு மாவட்டம் பாலமலையில் வனத்திற்குள் பாதை மாறி சென்ற 36 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சக்திவேல் வழங்கிட கேட்கலாம். சக்திவேல், உங்க விரிவான தகவல். வணக்கம் ராதிகா. புரட்டாசி 3ஆம் சனிக்கிழமையை முன்னிட்டு பாலமலைக்கு சென்ற பக்தர்கள் பாதை மாறி சென்றதால் அவர்களை வனத்துறையில் சென்று 36 பேர்களை மீட்டுள்ள சம்பவமானது நிகழ்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்டம் அம்மாப்பேட்டை அருகில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையின் ஒரு பகுதியாக விளங்கும் பாலமலை சுமார் 5967 மீட்டர் உயரம் கொண்ட இந்த மலை 7 மலைகளாக கொண்டது. 7வது மலையின் உச்சியில் புகழ்பெற்ற சித்தேஸ்வர சுவாமியின் பெரும்பாலும் உடன் இருப்பதால் இக்கோவிலுக்கு புரட்டாசி மாதம் மற்றும் சித்திரை மாதங்களில் பெரும்பாலான பக்தர்கள் வருகை தருவது வழக்கம். உயரமான மலைப்பகுதியாக இருப்பதால் இந்த நிலை சூழ்நிலை உருவாகி இருப்பதாலும் இம்மலை ஏழைகளின் ஊட்டி எனவும் அழைக்கப்படும். நேற்று புரட்டாசி மாதம் 3வது சனிக்கிழமை மற்றும் பள்ளி கல்லூரி விடுமுறை என்பதால் வெள்ளிக்கிழமை முதல் கோவிலுக்கு பக்தர்கள் அதிக அளவில் சென்று வருகின்றனர். இதனால் ஊமரெட்டியூர், குருவரெட்டியூர், நெருஞ்சிப்பேட்டை, கண்ணாமூச்சி, செட்டிப்பட்டி, அந்தியூர், பவானி, ஈரோடு மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பாலான பக்தர்கள் குருவரெட்டியூர், கண்ணாச்சி மற்றும் நெருஞ்சிப்பேட்டை ஆகிய வழித்தடங்களில் பக்தர்கள் இரவு பகலமாக சென்று வருகின்றனர். தற்போது மிதமான மழை பொழிவு இருப்பதால் மேகங்கள் தளவும் குளிர்ச்சியான நிலை இருப்பதாலும் மக்களின் கோட்டை வசதி இருப்பதாகவும் இந்த மலை பாலமலையும் ஒன்றாகும். பக்தியுடன் பரவசமும் சென்று இந்த மக்களின் பயணம் வருட வருடம் தொடர்ந்து கொண்டிருந்தே இருக்கும். இந்த நிலையில் நேற்று 3வது சனிக்கிழமை என்பதால் வெள்ளிக்கிழமை முதல் இரவு பலமாக பக்தர்கள் இரவு பகலாக பக்தர்கள் சுற்றுவட்டார பகுதிகளாக அந்த மாதிரி இருந்தது. கோவிலுக்கு சென்ற பக்தர்கள் செல்லும் வழியை விட்டு அடர்ந்த வழிப்பகுதிக்குள் அந்த பலரும் சென்று விட்டனர். அப்பகுதியில் ஒரு சில இடங்களில் செல்போன் டவர் கிடைக்காததால் யாருக்கும் தொடர்பு கொள்ள முடியாத நிலையும் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் வழி தெரியாமல் வனத்திற்கு சென்ற பக்தர்களை அவசர அழைப்பாக 100க்கு தாங்க போன் செய்து அதனை அடுத்து அவர்களை கொளத்தூர் மற்றும் அம்மாப்பேட்டை போலீசார் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செட்டிப்பட்டி வனத்துறையுடன் போலீசார் வழி தெரியாமல் தவித்த 36 பக்தர்களை மீட்டு தக்க பாதுகாப்புடன் கீழே அனுப்பி வைத்துள்ளனர். பாலமலைக்கு சென்ற பக்தர்கள் 36 பேர் பாதை மாறி வனத்திற்குள் சென்ற தடுமாற்றம் அடைந்ததால் அவர்களுடன் வந்த உறவினர்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. ராதிகா, தகவல்களுக்கு நன்றி சக்திவேல். புரட்டாசி மாத சனிக்கிழமையை ஒட்டி மலை உச்சிக்கு சென்ற பக்தர்கள் 36 பேர் வனத்திற்குள் பாதை மாறி சென்றனர். இந்நிலையில் அவர்களை வனத்துறையினர் பத்திரமாக மீட்டுள்ளனர். ஈரோடு மாவட்டம் பாலமலையில் புரட்டாசி மாத 3வது சனிக்கிழமையொட்டி மலை உச்சியில் உள்ள கோவிலுக்கு சுவாமி தரிசனம் செய்ய சென்ற பக்தர்கள் பாதை மாறி வனத்திற்குள் சென்றுள்ளனர். இவர்கள் 36 பேரை வனத்துறையினர் பத்திரமாக மீட்டுள்ளனர்.